தோழர்களே, சகோதரர்களே, தலைப்பு என்ன என்பது முக்கியத்தை விடவும் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை, ஒரு சமூக ஊடகங்கள் எதை பேசக்கூடாது என்பதற்கு என் தமிழால் என் குலசாமியின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவன் என் நாவிலிருந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பெயரை நான் சொல்ல விரும்பாத காரணத்தினால் அப்படி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சமூக ஊடகங்களில் கண்ணியத்தோடு நின்று கொண்டிருந்தவர்களை எப்படி காயப்படுத்தியது என்பதே சமூக ஊடகங்கள் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம். இந்த சமூக ஊடகம் என்பது எப்படி மக்களிடத்தில் வந்தது என்று சொன்னால், பாண்டே தொடக்கத்தில் சொன்னார், மனிதர்களுடைய உணர்வுகள் செத்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். உணர்வில் தொடங்கியது சகோதரரே. துப்பப்பட்ட ஒரு எச்சில் துளி தான் சமூக ஊடகத்தினுடைய தொடக்கம். துனிசியாவில் துப்பப்பட்ட எச்சில். முகமது பவாசிஸ் என்கின்றவன் அம்மாவிற்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறான். அம்மா, நான் தள்ளுவண்டியிலே காய்கறி விற்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்நாளின் மிகப்பெரிய லட்சியம் உனக்கு ஒரு கடை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அந்த சிறுவன் வண்டியை தள்ளி கொண்டிருக்கிறான். காவல்துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் லஞ்சம் கேட்கிறார்கள். பையன் கொடுக்க மாட்டேன் என்கிறான். பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவனை இழுத்து கொண்டு போய் அடித்து, சாலையோரத்திலே அடித்து, ஒரு பெண் கவுன்சிலர் என்று சொல்லப்படுகின்ற பெண் தாயை தரக்குறைவாக பேசி அவன் முகத்தில் துப்புகிறாள். எச்சில் முகத்தில் பட்டவுடன் அவன் என்ன செய்கிறான்? அவமானம் தாங்காமல் மண்ணெண்ணெயை ஊற்றி கொண்டு கொளுத்திக் கொள்ளுகிறான். அவன் கொளுத்திக் கொள்ளது படமாக மொபைல் போனிலே பிடிக்கப்பட்டது. மொபைல் போனிலே பிடிக்கப்பட்டதான் அரேபிய வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற சமூக ஊடகங்களுடைய புரட்சி. அங்கிருந்து தொடங்கியதுதான் எகிப்தினுடைய தாகிர் ஸ்கொயரில் 18 நாட்கள் மாணவர்கள் கைகளிலே சமூக ஊடகங்கள் நின்று போராடி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் கொள்ள வேண்டும். அங்கே தொடங்கிய சமூக ஊடகத்தின் புரட்சி தொடங்குவதற்கு காரணம் ஒரு மனிதன் முகத்தின் மீது துப்பப்பட்ட எச்சில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை தாண்டி பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று வந்தேன். காரணம், என் கைகளிலே இருக்கிறது என்பதற்காக எதையும் நான் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவேன். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு தேசிய கொடி இருக்கிறது. அந்த தேசிய கொடியை பாதுகாப்பதற்கென்று சட்டங்கள் இருக்கிறது. தேசிய கொடியை தவறாக பயன்படுத்தினால் அதற்கு என்ன தண்டனை இருக்கிறது. ஆனால் ஒரு ஊடகத்தில் ஒரு அறியாத சிறுவன், எல்லோரும் உங்களை அடிக்க வந்தா, காவல்காரர்கள் அடிக்க வந்தா நேஷனல் பிளாக போத்திக்கோங்க, யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு தம்பி பேசுது. ஆனால் ஒரு தேசிய கொடியை போர்த்திக் கொண்டு நீங்கள் ஒரு குற்றத்தை செய்வீர்கள் என்று சொன்னால், தேசிய கொடியை உடம்பின் மீது சுற்றி கொண்டாலும் கூட உங்களுக்கு தி பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் மோனுமெண்ட்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டம், நேஷனல் எம்ப்ளம்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் சிறை தண்டனை கொடுக்கும். ஊடகங்கள் இதை சொல்வதில்லை. ஊடகங்களை அங்கே கிடைக்கின்ற சில கைதட்டல்களுக்காகவும் மற்றவைக்காகவும் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ. தோழர்களே, இன்றைக்கு இந்தியாவில் 90 கோடி பேர் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், கையிலே வைத்திருக்கின்ற மொபைல் போன் என்பது 2 காரணங்களுக்காக, ஒன்று தற்காப்பிற்காக, இன்னொன்று தற்கொலைக்காக. நீங்கள் எதற்கு பயன்படுத்தீர்கள் என்பதுதான் முக்கியம். டொனால்டு ட்ரம்ப் உலகமே அஞ்சுகின்ற ஒரு அதிபராக வந்திருக்கின்றவர் போட்ட முதல் உத்தரவு என்னவென்று தெரியுமா? இனிமேல் வாஷிங்டனில் இருக்கின்ற ஒயிட் ஹவுஸிற்கு யாரும் இமெயில் அனுப்பாதீர்கள். இமெயில் எல்லாம் ஹேக் செய்யப்படுகிறது, எனவே கூரியரில் தபால் அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தினுடைய மொத்த தொழில்நுட்பத்தையும் கையில் வைத்திருக்கின்ற ஒரு நாடு எதை பார்த்து அஞ்சுகிறது என்று சொன்னால், சமூக ஊடகங்களை பார்த்து அஞ்சுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு ஸ்மார்ட் போன் உங்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னால், எத்தனை ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்றீங்களோ ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் நெக்ஸ்ட் 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 போட்டு போவீங்க. இப்போ வாட்ஸ்அப்பை பத்தி சகோதரி சொன்னாங்க, பாண்டே சொன்னாரு. அதற்கு ஒரு கட்டணம்னு வந்தா என்ன ஆகும்னு கேட்டார். கட்டணம் வந்தால் யாருமே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போறதில்லை. ஃப்ரீன்னு வந்து நிமிச்சு எனக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று, எங்கள் பாட்டிக்கு ஒன்று, எங்கள் தாத்தாவுக்கு ஒன்று. காலையில் எழுந்த உடனே இந்த குட் மார்னிங்கில் எத்தனை வகை இருக்குன்ற அப்போ தான் தெரியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் எடுத்து 8 வெட்டி அதை 16 போட்டு கொஞ்சம் தேனில் கலந்து எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா சுகர் அவுட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி பற்றி. எது சரியான தகவல், எது தவறான தகவல் என்று புரிந்து கொள்ளுகின்ற புரிந்துணர்வை நாம் தெரிந்து கொள்ளாமல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற தகவல்கள் எது சட்டப்படி சரியானது, எது சட்டப்படி சரியல்ல என்று தெரிந்து கொள்ளாமல், நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது தொழில்நுட்பம்.
பேய்க்கு எப்பொழுது நீங்கள் வாழ்க்கைப்பட்டீர்களோ சுடுகாட்டில் குடும்பம் நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நிறைய குடும்பம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நிறைய குடும்பம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. காரணம் டிஜிட்டலி நேக்கட் என்று நான் சொல்லுகிறேன். டிஜிட்டலி நேக்கட் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், உங்களுக்கு எந்த விதமான அந்தரங்கமும் கிடையாது. நீங்கள் எல்லா இடங்களிலும் மானிட்டர் செய்யப்படுகிறீர்கள். என்றைக்கு இந்த தொலைபேசியும் எலக்ட்ரானிக் யுகமும் வந்ததோ, மனிதன் முதலில் எதை இழந்தான் என்று சொன்னால் தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்தான். தன் மூளையின் அடுக்குகளில் இருக்கின்ற ஞாபக சக்தியை இழந்தான். யாரிடமாவது சென்று நீங்கள் உங்க ஒய்ஃபோட போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு கேளுங்களேன். மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணுவான், www. சார் W1 W2 இருக்கே. உடனே உங்களுக்கு 2 மனைவியான்னு கேட்கக்கூடாது, இல்லைங்க 2 சிம் கார்டு இருக்கின்ற வீட்டிற்குள்ளேயே தீவுகளாக அமர்ந்து கொண்டு மகன் அப்பாவிடம் பேசுவதற்கு தொலைபேசி, அம்மா பெண்ணிடம் பேசுவதற்கு தொலைபேசி, மொத்தம் 2 ரூமு. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல நினைக்கிறேன். இந்த கிரஹாம் பெல் வந்து போனை எதுக்குங்க கண்டுபிடிச்சாரு? எதுக்கு கண்டுபிடிச்சார்? ஒரு தகவல் தொடர்பு. ட்ரிங் ட்ரிங்னு ஒரு பெல் அடிச்சதுன்னா போதும். காலையில் யாருக்காவது ஃபோன் பண்ணி பாருங்க, ஆலுமா டோலுமா, இது ரிங்டோன். அதுக்கடுத்தது ஒரு காயத்ரி மந்திரம், அதுக்கடுத்தது ஒரு பைபிள், அதற்கடுத்தது ஒரு குரான். மனிதர்கள் பேச வந்திருக்கின்ற செய்திகளை மறந்து போய் நீங்கள் யார் என்கின்ற அடையாளத்தை அந்த இடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் எதற்கு வருகிறது? பேச வருகின்ற விஷயத்தை மறந்து விடுகிறீர்கள். இனத்தால், மொழியால், மதத்தால் தான் யார் என்று காட்டுவதற்கு எதற்கு மொபைல் தொலைபேசி? நான் கேட்கிறேன், நீங்கள் காலர் டியூன் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு காலர் டியூனுக்கும் 30 ரூபாய் உங்களிடம் வசூலிக்கப்படுகிறது. இப்படி காலர் டியூனுக்கு இந்தியர்கள் 30 ரூபாயாக கட்டி கொண்டிருக்கின்ற பணத்தின் மதிப்பு வருடத்திற்கு 27,000 கோடி ரூபாய். 27,000 கோடி ரூபாயை நீ கேட்கின்ற பாட்டை எனக்கு மீது திணிப்பதற்கு நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டு செய்யக்கூடிய ஒரு சாதனம். உலகத்தில் எந்த வன்முறையும், எந்த விதமான விமர்சனமும், எந்த விதமான கட்டுப்பாடும் தலைமையும் இல்லாமல் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி கலைகிறது என்று சொன்னால் அதை நிகழ்த்தி காட்டியவன் தமிழன் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். இதை நான் இனத்திற்காகவோ மொழிக்காகவோ சொல்லவில்லை. அதனால்தான் அதை தாகீர் ஸ்கொயரில் இருந்து நான் தொடங்கினேன். ஆனால் அதை அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அதே சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நீங்கள் விஷ வித்துக்களை தெளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் சகோதரர்களே, எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நான் கேட்கிறேன். நார்சிசம் என்று சொல்லப்படுகின்ற சுயமோகத்தினுடைய உச்சம்தான் நீங்கள் அந்த கேமராவை திருப்பி வைத்துக் கொண்டு உங்கள் முகத்தை நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவலம். உன் முகத்தை நீயே பார்த்துக் கொண்டு கைதட்டிக் கொள்வதும், இது நான் சாப்பிட்ட சாப்பாடு, இது எங்க அம்மாவும் நானும் போனப்போ, இது எங்க பாட்டி பக்கத்தில் இருந்தப்போ, இது நான் சாப்பிட்ட பிஸ்ஸா, இதனுடைய பில்லு, இது ஐஸ்கிரீம், இது அது மேல போட்ட நட்ஸ். அறிவு கெட்டவர்களே, நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? எதை சாப்பிடுகிறீர்கள்? எதை உடுத்துகிறீர்கள்? உங்கள் அந்தரங்கம் என்ன? உங்கள் ரகசிய ஆசைகள் என்ன? எல்லாவற்றையும் மானிட்டர் செய்து கொண்டிருக்கிறது ஸ்மார்ட் போன். நன்றாக சொல்லுகிறேன், அரை நிமிடம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அதை ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் அதை புக் பண்ணி பாருங்க. மறுநாள் அது சார்ந்த மெயில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாலக்காடு போயிருப்பாரு. போன்ல நம்பர் போட்டாவே நீங்கள் விழிச்ச நம்பர் கிட்டில்ல, முடிஞ்சது. எங்கே உங்கள் ரகசியம்? எங்கே உங்கள் அந்தரங்கம்? ஒண்ணுமே கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் கரம் கூப்பி உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் அது ஆயுதம்தான், அற்புதமான ஆயுதம்தான். குறிஞ்சி மலரை போல இந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒன்றை இன்னும் கொஞ்ச நாளில் சைபோர்க் என்று சொல்லப்படுகின்ற இயந்திர மனிதர்கள் உள்ளுக்குள்ளே பொருத்தி கொண்டு அலையப் போகிறார்கள். சைபர் வார்ஃபேர் என்பதை, யுத்தங்களை இனிமேல் கம்ப்யூட்டர்கள் நடத்தப் போகிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவன் தமிழன் என்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள், வேண்டிய மட்டும் பயன்படுத்துங்கள். எனக்கு அளவு கடந்த பேச்சுரிமை, அளவு கடந்த எழுத்துரிமை என்பதாக காட்டிக்கொண்டு சிறைச்சாலைகளுக்கு சென்று விடாதீர்கள். இன்னும் நாம் போராட வேண்டிய எதிரிகள் நிறைய இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அவருடைய உணர்வு எவ்வளவு அறிவுபூர்வமாக வெளிவந்தது, எவ்வளவு தகவல்களோடு சேர்ந்து வந்தது அப்படிங்கிற பார்த்தோம். நன்றி திரு பாலு. அடுத்ததாக இந்த சமூக ஊடகங்களுடைய பயன்பாடு சரியான திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்ற அணியிலிருந்து திரு சாருஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, ஏதோ ஒரு கூட்டத்தில் கோமாளின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். நடிகன்னு கூப்பிட்டு வந்தாங்க. பாருங்கள், அவர் ஒரு வழக்கறிஞருங்கிறத அவர் காட்டிட்டார். அவருடைய கருத்தை சுத்தமாக சொல்லி ஏது எங்கே இருக்க வேண்டும், யாரை எப்படி சாட வேண்டும் என்றெல்லாம் காட்டி விட்டார். எனக்கு 30 வருஷங்கள் ஆகிவிட்டது அந்த தொழிலிருந்து வந்து. டைரக்டரும் வசனகர்த்தாவும் எழுதி கொடுத்ததை படித்தே நடித்தவன் இங்கே என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. நமக்கு தேவையானது கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் 2 விஷயங்கள், கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இது இரண்டும் அநேகமாக அரசின் கையில் தான் இருப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இது ரெண்டிலும் லாபங்கள் அதிகம் இருப்பதில்லை. ஆகவே இந்த 2 முக்கியமானவைகளில் ஒன்று இந்த தகவல் தொடர்பு. இது ஒன்றுமில்லை, நானும் நீங்களும் பேசிக்கொண்டது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். நான் நேரத்தை எடுக்க மாட்டேன், ஏனென்றால் இங்கே சரக்கு கிடையாது. முதல்ல அதாவது ஐயா அவர்கள் சொன்னார், எத்தனை ரகசியங்கள் வெளியே சென்று விடுகின்றன என்று. என் வீட்டில் என்னுடைய பெண்ணு ஒரு கேமரா பொருத்தினா, வயதாகிவிட்டது, என்னுடைய அசையில் நான் அறையில் ஒழுங்காக இருக்கேன்னா எழுந்து நடந்து போகிறது சரியாக இருக்கான்னு பார்க்க. அப்போ பொருத்தும் போது என்கிட்ட கேட்டார், உங்கள் ப்ரைவசி ஒன்று இருக்கே, நான் இங்கே கேமரா வைக்கிறேன்னு. நான் சொன்னேன், எனக்கு எது ப்ரைவசி, நான் பொய்யே சொல்கிறதில்ல, உண்மை தான் பேசுகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம்னு. அந்த மாதிரி இப்போ இந்த செய்தி தொடர்பில் கூட எனக்கு எதையும் மறைக்க தேவையே இல்லை. உண்மையை மாத்திரம் பேசுவான். உண்மையை பேசுகிற போது, ஐயா நீங்கள் பேசுனது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லாமல் பேசாமல் இருந்துருவோம். அவ்வளோதான். 2 தான் செய்வேன். உண்மை பேசுவேன். வெகு நாளைக்கு முந்தி என்னுடைய மகள் நடிகையை கேள்வி கேட்டாங்க, எல்லாரையும் பற்றி உயர்வாக பல விஷயங்கள் சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு. அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, உண்மை மாத்திரம் பேசுவார்னா. இப்படியே உண்மையே பேசிக்கொண்டு இருந்து இத்தனை நாள் நான் தாங்கினேன்னா காரணம் மக்களிடம் உள்ள நம்பிக்கை. நீங்கள் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, 100க்கு 95 பேர் 99 பேர் நல்லவர்கள், நம்மை காத்து கொள்வார்கள். நான் எல்லோரையும் நம்பி இருக்கிறேன். நீங்கள் யாரையாவது நம்பாமல் மறைந்தீர்கள், அநேகமாக நீங்கள் அதிகமான ஆட்களை நம்பாமல் இருந்தால் பல நன்மைகள் மறைந்துவிடும். 100 பேரில் 95 பேரை மாத்திரம் நம்ப முடியாது. அதனால் 100க்கு 100 நம்பிடுவோம். நம்பி விட்டால் ஒரு 5 பேர் தவறு செய்தார்கள், 95 பேர் உங்களை ஒரு சாருஹாசனாக உயர்த்தி விடுவார்கள். எனக்கு நடந்தது அந்த 95 நண்பர்களால். ஆகையால் இந்த தகவல் தொடர்பு உண்மையாக இருந்தால் தவறாகவே போவதில்லை. நன்றி, வணக்கம். திரு சாருஹாசன் அவர்கள், அவர் எனக்கு உள்ள சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அவருடைய அடக்கத்தை காட்டுகிறது. உள்ள நாங்கள்லாம் விருந்தினர்கள்லாம் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சட்ட வல்லுநரும் கூட 30 ஆண்டுகள் அந்த சட்ட பிரச்சனைகளை விட்டுட்டு வெளியே வந்தாலும் கூட
அவரும் திரு ரகோத்தமனும் திரு பாலு அவர்களும் சட்ட நுணுக்கங்களை எவ்வளவு ஆர்வமாக எவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ந்தார்கள் என்பதை கண்ணூடாக நான் பார்த்தேன். அவருடைய அவையடக்கம் அப்படி சொல்ல வைத்தது. நீங்கள் எங்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். நன்றி திரு சாருகாசன். அடுத்ததாக, இந்த சமூக ஊடகங்களுடைய பயன்பாடு தவறான பாதையில் தான் செல்கிறது என்று சொல்லக்கூடிய அணியிலிருந்து இறுதியாக சிபிஐ உடைய மூத்த அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்களை பேச அழைக்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட சோஷியல் மீடியா நல்ல திசையில் போகின்றதா அல்லது வேறு திசையை நோக்கி செல்கின்றதா என்ற தலைப்பு மிகவும் மிகவும் பொருத்தமானது. இந்த தந்தி டிவி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற இந்த டாபிக் ஆகப்பட்டது இப்பொழுது அப்ரோப்ரியேட். அதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் தெரியும், இந்த உலகத்திலே இல்லாத ஒரு மாற்றத்தை நம் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். நான் பெருமைப்படுகிறேன் ஒரு தமிழனாக இது போல செய்தவர்களுக்கு. அதை போல ஒரு 6 தினமாக நடத்தப்பட்ட ஒரு பெரும் உலக புரட்சியை நடந்ததை கடைசியில் என்ன ஆயிற்று? அடிதடியோடு முடிந்தது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சோஷியல் மீடியா தான் அந்த 6 நாளையும் கட்டுப்பட்டுக்குள்ளார வைத்திருந்தது. அதே சமயத்தில் இந்த 6வது நாளுக்கு அப்புறம் இந்த சோஷியல் மீடியாகப்பட்டது தான் அந்த ஒரு அசம்பாவிதமாக நடந்த சம்பவம். அதை போல் ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். நல்ல இந்த ஆளுங்கட்சி ஆகட்டும், இந்த பாலிசியை செய்திருக்கிறார்களாகட்டும், கொஞ்சம் யோசித்து நிதானித்து இந்த 6 நாட்களாக பாடுபட்ட மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், ஒரு சோஷியல் மீடியா என்பது நல்ல திசையை நோக்கி போய்கொண்டிருந்தது. 6 நாளாக ஒரு 6 நிமிடத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் திசை மாறி செல்லுகிறது. ஏன் திசை மாறி சென்றது? எதற்காக சென்றது? யோசித்து பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் போதும். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் பல எக்ஸாம்பிளை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் ஏன் திசை மாறி போனது? காரணம் என்னவென்றால், ஒசாமா பின் லாடன் அங்கே ஒரு படத்தை வைத்திருந்தாராம். பிரதமர் மோடியை பற்றி ஒரு பிளே கார்டு இருந்ததாம். முதல்வரை பற்றி ஒரு பிளே கார்டு இருந்தது. இதெல்லாம் மாணவர்கள் செய்யவில்லை, ஏதோ ஒரு சக்தியாகப்பட்டது அதை இந்த கூட்டத்திலே புகுந்து செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது காவல்துறையாகப்பட்டது என்ன பண்ணவிருக்க வேண்டும்? அவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு, அல்லது அவர்களுடைய இப்போதான் வீடியோகிராஃபர் இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. அவருக்கு பெரியவர் சாருகாசன் சொன்னார்கள், என்னுடைய பிரைவசியே கிடையாது, என்னை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கேமராவே என் வீட்டில் இருக்கிறது என்றார். ஆகவே அவர் பிரைவசியை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டியில்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் வளர்ந்த நாட்டில் ஏன் உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியவில்லையா? எதற்காக எல்லோரும் போட்டு அடித்தீர்கள்? எல்லாரும் எதற்காக நீங்கள் அடிதடி நடத்தினீர்கள்? அதாவது சோசியல் வலைதளங்களாக பட்டு அதையும் காமித்தார்கள். இது ஒரு போலீஸ்காரர் ட்ரெஸ்ஸில் ஒரு தீயை மூட்டுகிறார்கள். அதற்கு இமிடியட்டாக சொல்லுகிறார்கள், இவர்கள் போலீஸே இல்லை அப்படின்னு. அதாவது ஒரு சொல்றதுக்கும் ஒரு நிதானம் வேணும். ஒரு அரசு அதிகாரிக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எதையும் ஆராய்ந்து அறிவு கூர்ந்து செய்துதான் ஆறறிவு படித்த மனிதனுடைய தன்மை. இப்பொழுது சகோதரி அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் எம்ஏன்னாரு. எனக்கு இவங்க கேட்கும் போது எனக்கு டவுட் வந்துச்சு. நான் போலீஸ்காரன், நாங்கள் உட்காந்து இருக்கும்போது உங்கள் பேர் என்னங்க அப்படின்னாரு. பேர் சொன்னேன். உங்கள் டிகிரி என்னங்க அப்படின்றாங்க. இது வரைக்கும் என்னை யாருமே கேட்டது கிடையாது. ஏங்க டிகிரியை கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்க முடியல. ஏதோ ஒரு ரீசனுக்கோசரம் இவங்க கேட்குறாங்க, எனக்கு புரிஞ்சுடுத்து. ஆனால் அதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்பொழுது ஒரு 8வது படித்த பெண்மணியாகப்பட்டவர் ஒரு ஊடகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரே சொல்லியிருக்கிறார். நான் எதை சொல்லுவேன், எதை சொல்ல மாட்டேன், எப்பொழுது சொல்ல மாட்டேன், இதை அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த ட்விட்டர் ஆகட்டும், இந்த ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த டபுள் எட்ஜ்டு வெப்பன் எதுவுமே நீங்கள் எதுவுமே நல்லது தான் செய்யும் அப்படின்னு பேசக்கூடாது. கெட்டதிலையும் போகும். அந்த கெட்டதில் போகும்போது தான் நீங்கள் மனிதனாகப்பட்டவர்கள். ஹியூமன் பீயிங்ன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னவென்றால், ஆராய்ந்து
அறிவுடன் கூர்ந்துதான் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த செயலாகப்பட்டாலும் எந்த செயலாலும் இந்த பேச்சாகட்டும் நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அதுதான் ஆறறிவு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷக்கிருமிகள் வந்து பூந்திருந்தால் கூட என்னை பொறுத்தவரையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நல்ல மாணவர்களாகட்டும் பப்ளிக் ஆகட்டும் உடனே பிடித்து போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துருக்கணும். இதை போல பிளே கார்டை நீங்கள் வைக்காதீங்க, இது பொலிட்டீஷியல் வரவோ அது எந்த விதமான ஒரு இதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மக்களே பிடுங்கி அந்த பேனரை அழிச்சிருக்கணும். அந்த பேனரை எடுத்திருந்தால் இப்பொழுது இந்த அடிதடி வந்திருக்குமா என்ற கேள்வி ஏற்படாது. ஒவ்வொருத்தரும் தான் நேர்மையாக நடக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வார்த்தை வந்து சொல்லும்பொழுது அது வந்து மற்றவங்களுக்கு அஃபென்சிவாக இருக்கக்கூடாது. அது அஃபென்சிவாக இருக்கும். நீ கிரிட்டிக் பண்ணலாம், சட்டரைஸ் பண்ணிடலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மனதை துன்புறுத்த அளவுக்கு இந்த சமூக வலைதளங்களை உபயோகப்படுத்தாதீர்கள். அப்படி உபயோகப்படுத்தினால் அதனுடைய விளைவு என்னவென்றால், ஒரு விஷ்ணுபிரியான்ற ஒரு சேலத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டது தூக்கு போட்டு செத்து விட்டாள். இதை ஒரு உயிர் போனால் கூட அது வந்து தீய செயல் தான். நல்லதை நல்லதுக்கு பயன்படுத்த தான் வேணுமோ ஒழிய கெட்ட வழிகளை பயன்படுத்துவர் யார் கருப்புறார்களோ தயவு செய்து மக்களாகப்பட்டவர்கள் நீங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு. இந்த வாய்ப்பினை கொடுத்த தந்தி டிவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தொண்டிக் கொண்டு இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் மட்டுமில்லை, இதை பார்க்க போகின்ற நேயர்களுக்கும் நான் கூறுவது என்னவென்றால், தயவு செய்து உங்கள் கடமையை செய்யுங்கள், நேர்மையாக இருங்கள், நல்லதே செய்யுங்கள். வணக்கம். இந்த அனுபவஸ்தரிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அதுதான். எல்லா தப்பையும் மீறி வந்து நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. இறுதியாக இந்த பிரச்சனையில் சரியான திசையில் தான் செல்கின்றன என்ற அணியிலிருந்து சின்மை அவர்களை பேச அழைக்கிறேன்.